அனைவருக்கும் வணக்கம். என்னுயிர் தோழா என்ற இந்த நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களை பற்றியும் அவருக்கும் இசைஞானி இளையராஜாவுக்கும் உள்ள நட்பை பற்றியும் இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்த படங்கள் அதில் இடம்பெற்ற பாடல்களை பற்றியும் நம்ம பார்க்க போறோம். பதினாறு வயதிலே படத்தின் மூலமா ஒரு பெரிய புதுமையை பண்ணார் பாரதி ராஜா. படத்தை முழுவதுமே கம்ப்ளீட் படமும் பார்த்தீங்கன்னா அவுட்டோர்லேயே எடுத்திருப்பாரு. ஸ்டூடியோவில் ஒரு சீன் கூட எடுத்துருக்க மாட்டார். படத்தோட டைட்டிலில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ பேரே வராது. படம் ஆரம்பிக்கும் போதே இசைஞானி இளையராஜாவோட இசை சாம்ராஜ்யமும் தொடங்கிடும். பின்னணி இசையில் சும்மா பூந்து விளையாடி வைப்பார் இசைஞானி இளையராஜா. இன்னொரு புதுமையும் பாரதி ராஜா பண்ணியிருப்பாரு. படத்தோட டைட்டில்ல கமலஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி இப்படிலாம் பேர் வரவே வராது. முக்கியமான நடிகர்களோட கேரக்டர் பேர் தான் படத்தில் வரும். அதாவது இந்த படத்தில் நீங்கள் சப்பானி, மயில், பரட்டன்ட்டு கிராமத்தில் வாழக்கூடிய கேரக்டர்களை மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியுமே தவிர கமலஹாசனையோ, ரஜினிகாந்தையோ, ஸ்ரீதேவியோ பார்க்க முடியாது அப்படிங்கிறத ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பார். இளையராஜா டைட்டில் சாங் பாடினா படம் ஹிட் அப்படிங்கிற சென்டிமெண்ட் இந்த படத்துல இருந்து ஆரம்பிச்சது. இந்த படத்தோட டைட்டில்ல கவிஞர்கள் வரிசையில மயில் அப்படின்னு ஒரு பேர் வரும். மயில்ங்கிற பேர்ல பாட்டை எழுதினது இளையராஜா தான். சொன்ன சொல்லு என்ன ஆச்சு தங்கமே கட்டழகி, எனக்கு நல்லதொரு பதில சொல்லு. அவர் எழுதின பாட்டு தான் டைட்டில்ல நீங்க கேட்கக்கூடிய சோளம் விதை கையிலை பாட்டு. எனக்கு நல்லதொரு பதில சொல்லு குங்கும பட்டழகி. கடந்த பதிவு முடிக்கும் போது ஒரு விஷயம் நான் சொல்லியிருப்பேன். 16 வயதிலே படத்தோட பாடல் பதிவு இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது. அது என்ன அப்படின்னு கேட்டு முடிச்சிருப்பேன். அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். 16 வயதிலே படத்தோட பூஜைக்கு எல்லாருக்குமே இன்விடேஷன் கொடுக்குறாரு பாரதி ராஜா. நண்பருங்கிற முறையில் மலேசியா வாசியவனுக்கும் இன்விடேஷன் கொடுக்குறாரு. அவரும் வராரு. அன்னைக்கு எஸ்பிபியும் சுசிலாவும் பாட வேண்டிய ஒரு பாடல். 2 பேரும் வந்துடுறாங்க. ஆனால் எஸ்பிபியால் பாட முடியல. த்ரோட் இன்ஃபெக்ஷன். என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஏன்னா படத்தோட பூஜை, சாங் ரெக்கார்டிங் வைக்கணும், தடங்கள் எதுவும் வந்துடக்கூடாது. இளையராஜா என்ன பண்ணுறாருன்னா மலேசியா வாசியவனை கூப்பிட்டு இந்த பாட்டை நீ பாடு, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை சொல்லித்தராரு. சொல்லி கொடுத்துட்டு சொல்கிறாரு, ஏதோ ட்ராக் பாடுறதா நினச்சி நீ பாடிடாத, நீ நல்லா பாடினா படத்தில் நான் இந்த பாட்டை வச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. எஸ்பிபி பாட முடியாமல் போயிட்டு மலேசியா வாசியவன் பாடின அந்த பாடல் தான் செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா. இந்த பாட்டு மலேசியா வாசியவனோட கேரியர்ல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா அமைந்த ஒரு பாடல். இளையராஜா இசையில மலேசியா பாடின முதல் பாட்டு அப்படின்ட்டு இணையத்துல பலர் இந்த பாட்டை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. மலேசியா வாசியவன் கூட ஒரு பேட்டியில் அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஆனா அது தவறு. இளையராஜா இசையில ஏற்கனவே பத்திரகாளி படத்துல ஒத்த ரூபா உனக்கு தரேங்கிற பாட்டை மலேசியா வாசியவன் பாடியிருக்காரு. இந்த பாட்டுக்கு நடுவுல ஒரு இடை இசை வரும். அந்த இசையில கிராமத்து வாழ்க்கைய அவ்வளோ அழகா படம் பிடிச்சிருப்பார் பாரதி ராஜா. பெண்கள் ஆற்றுல குளிக்கிறது, ஜனங்க மாட்டு வண்டியில ஆற்ற கடந்து போறது, இதெல்லாம் ரொம்ப அழகா படம் பிடிச்சிருப்பார் பாரதி ராஜா. இந்த காட்சியில இளையராஜாவோட இன்டர்வியூ அவ்வளோ ரம்மியமா இருக்கும். மலேசியா வாசியவன், சுசிலா குரல்களில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் நம்மளால என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு பாடல் இந்த பாடல். 16 வயதிலே படத்தோட உயிர் நாடியே இளையராஜாவோட இசைதான். மனித உணர்வுகளை இசையால வெளிப்படுத்தியிருப்பார்.
ஒரு 5 நிமிஷ வசனம் சொல்ல முடியாத ஒரு விஷயத்த கூட 1 நிமிஷ இசையில் இளையராஜா சொல்லியிருப்பாரு. இந்த காட்சியை பாருங்க, இந்த இசையை கேளுங்க. டாக்டர் கேரக்டரும் ஸ்ரீதேவியும் மீட் பண்ணும் போதெல்லாம் இந்த இசையை கொடுத்திருப்பார் இளையராஜா. இளையராஜாவோட பின்னணி இசையில அவ்வளோ உயிர் இருக்கும். மயிலோட மனசுல தோன்றக்கூடிய அந்த இனம் புரியாத உணர்வை இசையால சொல்லியிருப்பார் இளையராஜா. அதே நேரம் அந்த பொண்ணுக்கு வரக்கூடிய சோகத்தையும் இதே இசையில வெளிப்படுத்தியிருப்பார். காதல் உணர்வும் சோகமும் கலந்த இசை இது. பதினாறு வயதிலே படத்தோட சூப்பர் ஹிட் பாடல் இந்த பாடல். அந்த ஆரம்ப இசையே நம்மளை அப்படியே மயக்கும். இளையராஜா ஒரு இசை ராஜாங்கமே நடத்தியிருப்பார். இந்த அற்புதமான பாடலை எழுதியது கங்கை அமரன். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. செந்தூர பூங்கிறது ஒரு பூவோட பேரே கிடையாது. அது கங்கை அமரன் கண்டுபிடிச்ச ஒரு வார்த்தை. இந்த பாடல் காட்சியில் ஒளிப்பதிவாளர் நிவாஸோட ஒளிப்பதிவு ரொம்ப அருமையா இருக்கும். இந்த பாட்டுக்காக சிறந்த பின்னணி பாடகிங்கிற தேசிய விருது எஸ் ஜானகிக்கு கிடைச்சது. கவிஞர் ஆலங்குடி சோமு 16 வயதிலே படத்துல ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. கிராமங்கள்ல நடக்கூடிய திருவிழாக்கள்ல பட்டியை கிளப்பின பாட்டு அந்த பாட்டு. படத்தோட பெரும்பாலான பகுதிகளை கொள்ளைகால் மற்றும் மைசூரை சுத்தியே எடுத்திருப்பாங்க. இயற்கைக்கு மாறான விஷயங்களை வச்சு விளையாட்டா ஒரு பாட்டை கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருப்பாரு. ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழிக்குட்டி வந்ததுன்னு யானை குஞ்சு சொல்ல கேட்டு பூனை குஞ்சு சொன்னதுண்டுன்னு ஒரு பாட்டு. ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழிக்குட்டி வந்ததுன்னு. இது போன்ற வித்தியாசமான கற்பனைகள்லாம் கவிஞர் கண்ணதாசனுக்கு தான் அடிக்கடி வரும். மலேசியா வாசுதேவனுக்கு பெரும் புகழை தந்த பாட்டு இந்த பாட்டு. 16 வயதிலே படத்துல நடிகர் பாக்கியராஜ் அசிஸ்டன்ட் டைரக்டரா பாரதி ராஜாவோட சேர்றாரு. இந்த படத்துக்கு பி கலைமணி வசனம் எழுதியிருப்பாரு. இந்த படத்துல ஒரு வசனம் வரும், இது எப்படி இருக்கு, இவ்வளவுதான் இந்த வார்த்தை. இத ரஜினிகாந்த் படத்துல 15 இடங்கள்ல பேசியிருப்பார். ஒவ்வொரு இடத்துலையுமே ரஜினி இந்த இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே தியேட்டரே அதிரும். இது எப்படி இருக்கு அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை தமிழ்நாட்டையே ஆட்டி படைச்சதுன்னு கூட சொல்லலாம். ஆரம்பத்துல இந்த படத்தை வாங்குறதுக்கு யாருமே முன் வரல. இந்த கதை புதுமையா இருக்கு, இந்த படம் ஓடும் அப்படின்னு இது மேல் நம்பிக்கை வச்சு ஒருத்தர் தான் வந்தாரு. அவர் தான் நடிகர் ராஜ்கிரண். இந்த படத்துக்கு எஸ் ஜானகிக்கு சிறந்த பாடிங்கிற தேசிய விருது கிடைச்சது. கமலஹாசனுக்கு பெஸ்ட் ஆக்டர் அப்படின்ட்டு ஃபிலிம்ஃபேர் அவார்டு கிடைச்சது. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு ஒரு சப்போர்ட்டிங் விருது ஸ்ரீதேவிக்கு கிடைச்சது. அதே போல சிறந்த நடிகர், சிறந்த இயக்குனர், சிறந்த பாடகி, சிறந்த இசையமைப்பாளர்னு 4 விருதுகள் தமிழ்நாடு அரசுகிட்டேருந்து இந்த படத்துக்கு கிடைச்சது. இந்த பதிவில் இயக்குனர் மையம் பாரதி ராஜாவும் இளையராஜாவும் இணைந்து கொடுத்த 16 வயதிலே படத்தை பற்றியும் அதில் இடம்பெற்ற பாடல்களை பற்றியும் பார்த்தோம்.
இவர்கள் இருவரும் இணைந்து கொடுத்த அடுத்த படைப்பை நம்மளுடைய அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.